எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஒரு பொட்டு தூக்கம் இல்லை. நான் படுத்ததே ஒரு காலையில் 7 மணிக்கு தான். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் என்னடா பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டால், எல்லாம் அந்த ஓனர் பண்ணுற இம்சை தான். ஓனர் ஜோர்தான் போகிறாரு. அதனால் 4 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு 4 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், முடிச்சுனே இருந்துட்டேன் 4 மணி வரைக்கும். அப்போ 4 மணிக்கு போய் அவர் 8 மணி விட்டுட்டு வந்து மணி 5 5:30 ஆச்சு. அதுக்கப்புறம் தூக்கமே வரல. போகும்போது ஒரு கூத்து ஒன்று பண்ணிட்டார். மாத்திரை வீட்டிலே வச்சுட்டு கரெக்டாக ஏர்போர்ட்டு கிட்ட போகும்போது, ஐயோ குமார் மாத்திரை விட்டுட்டேன், வண்டி வீட்டுக்கு திருப்பினார். நான் என்ன நினைட்டேன், பாப்பா பையனுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துன்னு வர சொல்லுங்கள், அவன் மூச்சம் தானே இருந்தான் அப்படின்னோடனே, குமார் அப்படின்ட்டு அப்புறம் பையனை ஃபோன் பண்ணி வச்சு அப்புறம் மாத்திரை எடுத்துன்னு கொடுத்துட்டு போனான். நான் வந்துட்டேன். குவைத்தோட பொது டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஒரு அறிவிப்பு ஒன்று சொல்லியிருக்கு. என்னென்னா, இங்கே குவைத்தில் சில வீட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது அதிகம் இந்த அவுட்ரு சைடில் இருக்கிறவங்க தான் வச்சுருப்பாங்க. பெரும்பாலான குவைத்திங்க அவங்களே ஓட்டின்னு போயிடுவாங்க அந்த போட்டை எடுத்துன்னு போகிறதுலாம். ஒரு சில பேர் நம்மளை மாரி டிரைவர் எடுத்துன்னு வர சொல்லுவாங்க. அப்படி டிரைவர் எடுத்துன்னு வர சொல்லும் போது அந்த டிரைவருங்க என்னென்ன கவனிக்கன்னா, உங்கள் அந்த போட்டு எடுத்துன்னு போகும்போது அந்த போட்டுக்கு பின்னாடி கனெக்ட் பண்ணுவோம், அதுலேயும் சிகப்பு விளக்கு எரியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. போட்டு எடுத்துன்னு போகும்போது உங்களுடைய காரு ஸ்பீட் லிமிட்டடு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது உங்கள் வண்டியில் அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் ஒரு முக்கோணம் ரெட் கலரில் இருக்கும், அது அப்புறம் அந்த சிவப்பு கலர் டேப்பு அதெல்லாம் கம்பல்சரி இருக்கணும். அதேமாரி நீங்கள் அதுமாரி அந்த போட்டு எடுத்துன்னு போகும்போது நீங்கள் ரோட்டில் வலை பக்கம் தான் போகணும், இடது பக்கம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் ஒரு வண்டியில் ஒரு கப்பல் தான் இழுத்துன்னு போகணும். ஒன்றுக்கு மேற்பட்ட கப்பல்கள் இழுத்து போனால் விதிமுறைகளின் 207 படி 60 நாளைக்கு இவங்க வண்டியை சீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நம்மளை மாரி டிரைவருங்க அதுமாரி வண்டி எடுத்துன்னு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போங்க. உங்களை எடுத்துன்னு வர சொன்னாங்கன்னா, ஓனரோட தம்பி டிரைவர் ஊருக்கு போனதுலேருந்து நான் வீடியோவில் புலம்பினே இருப்பேன். அவங்ககிட்ட வேலையே என்னை சேர்த்து வாங்குறாங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டமாக வேலை வாங்குறாங்க. ஆனால் ஊருக்கு போகும்போது ஒன்றும் தர மாட்டாங்க. அப்படி இப்படிலாம் மனசை விட்டு எங்கள் கூட அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணியிருப்பேன். இனிமேல் அந்த தலைவலி நமக்கு இல்லை, அந்த கஷ்டமும் நம்மளுக்கு வராது. ஏன்னா 2 மாதத்துக்கு டிரைவர் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டாங்க. ஹிந்திக்காரன், தமிழ் தெரியாது. அப்புறம் அவன் கீழே என் கூட இருந்தவன் கீழே பார்த்ததால அவனுக்கு அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போய் டிரைவிங் பண்ணுறான். அவங்க மேடத்தை வெளியாட்டுன்னு போயிட்டான். நம்மளுக்கு அவங்க ஃபோனும் பண்ணல, எந்த மெசேஜும் பண்ணல. அப்பா இதுமாரி ஒரு 2 மாதம் 3 மாதம் டிரைவருங்க ஊருக்கு போனால் இதுமாரி ஆள் எடுத்தது நல்லது. என்ன ஒரு இதுனா, இதுமாரி அந்த 2 மாதம் 3 மாதம் ஓட்டுறவங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமாக தருவாங்க. இப்போ எனக்கு 100 தினார் தராங்க அப்படின்னா, நான் ஊருக்கு போயினதுக்கப்புறம் அந்த 2 மாதத்து வரவங்களுக்கு ஒரு 20 தினார் 30 தினார் எக்ஸ்ட்ரா போட்டு தருவாங்க. அது எங்கள் வீட்டில் ஒன்றும் கிடையாது, பல வீட்டில் அதுமாதிரி தான். அந்த 2 மாதத்துக்கு 3 மாதம் ஓட்டுறவங்களாம் அதிகம்தான். அப்புறம் கழுத்தில் ஒரு 5 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துக்குது. அதில் 3 பேர் குவைத்து, ஒரு ஆள் எகிப்தியர், இன்னொருத்தர் அந்த பெட்டூன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாட்டை ஒன்று பார்த்தேன். இந்த 5 பேருக்கு சீக்கிரம் நிறைவேற்றப்படுவாங்க. அப்புறம் தகவல் எதுவுமே வரல. நானும் அலசி ஆராய்ஞ்சு எல்லா வெப்சைட்லையும் பார்த்தேன். டைமு 11:30 மணி ஆகுது, எதுவும் வரல. இதுக்கப்புறமும் வராது. அதனால் காலையில் அந்த போட்டு எடுத்துன்னு போகிறத பற்றி சொன்னேன்ல, அது மட்டும் ஒரு தகவலாக வச்சுன்னு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சு விட்டுட்டு, நாளைக்காவது நல்ல வேலை நல்ல நல்ல தகவல் வருதான்னு பார்த்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.